வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேக்ரவுண்டோட ஒரு ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி சிம்பிளாக கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு எடிட் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் கூகுள் ஜெமினி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். அந்த நேரம் ஓப்பன் ஆனால் வெப்சைட் ஓப்பன் ஆகும். கீழே ஆஸ்கே ஜெமினின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான அந்த ப்ராம்ப்ட் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே இந்த ப்ராம்ப்ட்டில் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ கீழே அந்த நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிவிட்டு கீழே அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோடு ஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு ஃபுல் சைஸில் இருக்கிற மாதிரி இருந்தாலையும் கொஞ்சம் ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த ப்ராம்ப்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆஃப் சைஸில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த சென்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஃபேஸ் கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களோட ஃபேஸ் மாதிரி வரும், இல்லைனா மாறி வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராம்ப்டவே நீங்கள் மாறி அதாவது ஒரு ஃபோட்டோவே வந்துட்டு ப்ராம்ப்டை மாற்றி டைப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டைலில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டைலில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நம்மளுடைய ஃபோட்டோ எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி ஃபேஸில் வந்து கரெக்டாக வந்துருச்சு. அந்த ஃபோட்டோவுக்கு மேலே அந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் ஐக்கான் வரல அப்படின்னா அப்படியே ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுன்லோட் இமேஜின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எகைன் சொல்கிறேன், இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி மறுபடியும் டைப் பண்ணிவிட்டு இதே ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிங்கன்னா அது வேறு ஒரு ஸ்டைலில் வரும். ஸோ அதை நீங்கள் மாறி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம் அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.